ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். மே மாத கிரக மாற்றங்கள் மற்றும் சேர்க்கைகளால் 12 ராசினியர்களுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். முதல்ல மேச ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் உறவுகளில் பரஸ்பர அன்பு வலுப்பெறும். இருப்பினும் வாழ்க்கையில ஏதோ ஒரு வெற்றியிடம் இருப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு தோன்றலாம். நீண்ட காலமாக நீங்க செல்ல விரும்பிய இடத்திற்கு இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு தேடி வரும். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் நீங்க கவனமாக இருக்கணும். வீட்டில் அனைத்தும் சீராக இருந்தாலும் அனைவரின் பேச்சை காது கொடுத்து கேட்டுவிட்டு உங்களுடைய மனதிற்கு பிடித்ததை நீங்க செய்யலாங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமையலாம். பணியிடத்தில் திடீரென சில சிக்கல் எழக்கூடும். இது அனைத்துமே சமாளித்து வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். அடுத்ததாக ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் பணியிடத்தில் நல்ல முன்னேற்றம் தெரிய வரும். ஒரு புதிய திட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்களுடைய உடல் நலம் குறித்து நீங்க விழிப்புணர்வுடன் இருக்கணுங்க. இந்த நேரத்துல உடற்பயிற்சி போன்ற ஆரோக்கிய மேம்பாட்டு நடவடிக்கையில நீங்க ஈடுபடணும். இதனால உடல் நலம் சீராக பார்த்து கொள்ளலாம். நிதி சார்ந்த விஷயங்களில் உணர்வு ரீதியான காரணங்களுக்காக செலவுகள் அதிகரிக்கும். ஸோ இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான நேரமாக கண்டிப்பாக இருக்கலாம். சாதகமற்ற அல்லது சிரமமான விளைவுகள் உங்க வாழ்க்கையில் ஏற்படும். காதல் உறவுகளில் மன அழுத்தம் அதிகரிக்கும். ஈகோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்குங்க. அடுத்ததாக மிதுன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது பணி சூழலில் முன்னேற்றம் இருக்குங்க. ஒரு புதிய திட்டத்தின் மூலம் நீங்க வெற்றியை பார்க்கலாம். நிதி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும். இந்த காலகட்டம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி, நீண்ட கால அடிப்படையில் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக அமையலாம். பண விஷயத்தில் எந்தவித பாதிப்பும் பிரச்சனையுமே ஏற்படாது. ஆரோக்கியத்திலையும் அதே போல எந்தவித கவலையுமே உங்களுக்கு கிடையாதுங்க. அடுத்ததாக கடகராசினியர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக வேலை செய்யும் இடத்தில் நீங்க முன்னேற்றம் அடையலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய திட்ட பணிகள் தொடர்பாக நீங்க மிகவும் பரபரப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய உடல்நிலை குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படும். இந்த நேரத்தில் தியானம் மற்றும் யோகா இந்த மாதிரி பயிற்சிகளை செய்து வந்தேன்னா ஆரோக்கியத்திற்கு நன்மை ஏற்படுத்தும். ஸோ இந்த நேரம் உங்களுக்கு அனுபவங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். அதுபோலவே கடகராசினியர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக அமையலாம். அடுத்ததாக சிம்மம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது குடும்பத்தினரிடமிருந்து உங்களுக்கு பெருமளவு ஆதரவு கிடைக்குங்க. கடினமான காலங்களில் அவர்கள் உங்களுக்கு துணையாக நிற்கலாம். இந்த மே மாதம் முழுக்க பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இக்கட்டான தருணங்களில் முழுமையான ஆதரவை கொடுப்பாங்க. ஸோ நிதி சார்ந்த விஷயங்களில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இறுதியில் நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். காதல் உறவுகளில் சூழல் இயல்பாகவே இருக்கிறது. பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். அதுபோலவே மற்றவர்களிடம் பேசும்போது யோசித்து நிதானத்தை கடைபிடித்து பேசுவது உங்களுக்கு அவசியமாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக கன்னி ராசினியர்களுக்கு காதல் உறவுகளில் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை எழுந்தாலும் அன்பு அதிகரிக்கும். ஸோ இந்த நேரத்துல நீங்க இணைந்து செயல்படுவது அவசியம். உடல்நிலையில பெருமளவு முன்னேற்றம் இருக்குங்க. இதனால ஆரோக்கியத்துடன் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையலாம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அதுபோலவே வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியம். ஏதோ தொலைதூர பயணங்களை சென்று வந்தீங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில லாபங்கள் கிடைக்கலாம். ஸோ நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். தந்தை ஸ்தானத்துல உள்ள ஒருவருக்காக அதிக செலவுகள் செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த நேரம் கன்னி ராசினியர்களுக்கு பெருமளவு நன்மை நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசினியர்களுக்கு கிரக மாற்றத்தின் காரணமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய பணியிடத்துல சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய திட்டத்தின் வெற்றியை கண்டு நீங்க மிகுந்த மனநிறைவு அடைவீங்க. இந்த மாதம் குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் செழிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உறவுகளுக்குள் பரஸ்பர அன்பை வலுப்படுத்துவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதனால உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. எந்த விஷயம் செய்தாலுமே அதில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் ஆரோக்கிய ரீதியாக வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். இதனால கவனமாக செயல்படுவது அவசியம். அடுத்ததாக விருச்சிகம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நிதி நிலைமை கணிசமாக மேம்படும். உங்களுடைய முதலீடுகள் குறித்து நீங்க மிகுந்த மனநிறைவு அடைவீங்க. இந்த மாதம் வீட்டில் ஏற்படும் ஒரு புதிய தொடக்கம் உங்களுடைய வாழ்க்கையில அமைதியை கொண்டு வரும். பெரியவருடைய உதவியால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். இதனால் வெற்றி கூட கிடைக்கலாம்.
உடல்நிலையும் கணிசமாக மேம்படும். பணியிடத்துல நீங்க முழு நம்பிக்கையுடன் முடிவுகளை எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரியவர் ஒருவரால் ஏதாவது ஒரு வகையில சிக்கல் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை முறியடித்து வருவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக அமையலாம். அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் பார்க்கும் பொழுது பணியிடத்தில் நீங்க எவ்வளவு அதிக கவனத்துடன் ஈடுபட்டாலும் நிறைய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால உங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கான சூழலை நீங்க தவிர்ப்பது ரொம்பவே அவசியம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும். நிதி சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு மேம்படும். இந்த நேரத்தினுடைய தொடக்கத்திலேயே நிறைய முதலீடுகள் தொடர்பாக சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய உடல் நிலையும் கணிசமாக மேம்படும். இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நல்ல செய்திகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நீடிக்கும். ஸோ இந்த நேரம் பரஸ்பர கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே பிரச்சனைகள் பெரிய அளவில் போகாமல் பார்த்து கொள்வது தனுசு ராசி நேயர்களுக்கு அவசியம். அடுத்ததாக மகரம் ராசி நேயர்களுக்கு கிரக சேர்க்கையின் காரணமாக இந்த காலகட்டம் நிதி சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. உங்களுடைய அன்புக்குரியவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு நீங்க சில உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய உடல் நலத்தை கவனமாக பார்த்து கொள்வது அவசியம். மற்றவர்களுக்காக எதையும் விட்டு கொடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குடும்பத்திற்குள் மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இந்த காலகட்டம் தொழில் விஷயத்துல நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம், நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கிறது. காதல் உறவுகளில் சில சிக்கல் ஏற்பட்டாலுமே அதை தடுத்தெறியக்கூடிய ஒரு அற்புதமான சூழலும் உங்களுக்கு அமையலாம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது மகர ராசினியர்களுக்கு முக்கியம். அடுத்ததாக கும்பம் ராசினியர்களுக்கு பணியிடத்தில் மற்றவர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகள் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை பெற்றுத்தரும். இதனால வெற்றி கூட கிடைக்கலாம். உடல் நிலையில முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருப்பது அவசியம். அதாவது தசை வழி இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ கவனமாக இருங்க. அதுபோலவே பணியிடத்துல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டம் மகிழ்ச்சி செழிப்பு பெருகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக மீன ராசினியர்களுக்கு இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக இந்த காலகட்டம் காதல் வாழ்க்கை மிகவும் துடிப்பாக இருக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய துணைக்கும் இடையிலான பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். உங்களுக்கு உங்களுடைய துணைக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து தருவதற்கான சில உறுதியான முடிவுகளை நீங்க இந்த நேரத்தில் எடுப்பீங்க. பணியிடத்துல நல்ல முன்னேற்றம் தெரியலாம். இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான அல்லது சிறந்த திட்டத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க கடினமா உழைத்தீங்கன்னா அதற்கேற்ற புகழ், அதற்கேற்ற அங்கீகாரம், உழைப்புக்கேற்ற ஊதியம் அனைத்துமே மீனம் ராசினியர்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல 12 ராசினியர்களுக்கும் மே மாதம் நடக்கக்கூடிய கிரக சேர்க்கையின் உடைய காரணத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.